லைஃப்னா என்ன? லைஃப்னா எனர்ஜி. லைஃப் எங்கே இருக்கு? நெற்றிக்கு திலகம் வைக்கிறோமே அங்கே தலைக்கு உள்ளே இருக்கு. எனர்ஜி, லைஃப், சோல், ஆத்மா எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்குது. லைஃப் என்கிற இந்த ஆத்மாவுக்குள் பேலன்ஸ் வந்துட்டா வெளியே இருக்கிற எல்லாமும் சரியாகிடும். அப்போ காலையில் எழுந்தவுடன் முதல் எண்ணம், ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருக்கணும்? நாங்கள் பிரம்மா குமாரிகள் காலையில் முதல்ல எழுந்தவுடன் என்ன எண்ணத்தை ஏற்படுத்துகிறோம் தெரியுமா? பரமாத்மாவுக்கு குட் மார்னிங். நான் முதல்ல சென்டருக்கு போகும்போது இது என்னது விசித்திரமா இருக்கே, காடுக்கு யாரு குட் மார்னிங் சொல்வாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்போ சென்டர்ல இருந்த பொறுப்பு சகோதரி சொன்னாங்க, இல்ல, காலையில எழுந்தவுடன் தனக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு சிவ பரமாத்மா முரளியில் கூறியிருக்கிறார். நான் கேட்டேன், இது என்னது தனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறாரே, காலையில் எழுந்த உடனே முதல்ல எனக்கு குட் மார்னிங் சொல்லுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்லுங்க, ஏன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டேன். ஆனால் பாருங்க, ரீசனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு வருடங்கள் பிடித்தன. முதலில் யாரை நினைக்கின்றோமோ அவங்களோட மனதின் நிலையுடன் நம்முடைய மனதின் நிலை கனெக்ட் ஆகிடுது. யாரை நம்ம நினைக்கிறோமோ அவங்க மனசோடு நம்முடைய மனம் கனெக்ஷனுக்கு வருது. அவங்க மனசுல என்ன ஏற்படுதோ அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நாம யாரையாவது நினைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது. வெளியூர்ல இருக்கிற மகனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு தோணுது, ஏதோ என் மகனுக்கு தப்பா நடந்திருக்கு. இது எப்படி நடக்குது? எப்படின்னா, அம்மா மகனை நினைக்கிறாங்க, மகனோட மனம் கஷ்டத்துல இருக்கு. அந்த துன்பம் எங்கே டவுன்லோட் ஆச்சு? தாயோட மனதின் நிலை மீது. உலகத்துல இருக்கிற மனிதர்களை நினைத்தோம்னா அவங்க மனம் கஷ்டப்பட்டுச்சுன்னா நாமளும் துன்பத்தின் வைப்ரேஷனை கேட்ச் பண்ணுவோம். அவங்க வருத்தமா கோபமா இருந்தாங்கன்னா நாமளும் வருத்தம் கோபத்தின் வைப்ரேஷனை கேட்ச் பண்ணுவோம். அதே நாம சர்வசக்திவான் சாந்தியின் கடலாக இருப்பவரை நினைவு செஞ்சோம்னா என்ன டவுன்லோட் ஆகும்? அவருடைய சக்திகள், அவருடைய குணங்கள் டவுன்லோட் ஆகும். ஸோ காலையில எழுந்தவுடன் ஃபர்ஸ்ட் தாட் அவரோடு கனெக்ட் ஆகுங்கள். நமக்கு கூட சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா, காலையில எழுந்த உடனே பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அதாவது முதல் விஷயமா ஆசீர்வாதங்களை பெற்றுவிட வேண்டும். ஸோ பெரியவங்களுக்கு காலை வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி பெரியவர்கள் கூட வணங்கும் அவருக்கு நாம வணக்கம் சொல்லணும். குட் மார்னிங் முதல்ல அவரோடு கனெக்ட் ஆனா வீட்டின் வைப்ரேஷன் கூட சேஞ்ச் ஆகிடும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிடுறோம். ஒருத்தங்க கிட்ட இருந்து நமக்கு குட் மார்னிங் போஸ்டர் வருது, அதை நம்ம டக்குன்னு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு குட் மார்னிங் சொல்லணும். நம்முடைய முதல் தாட் அவருக்கான குட் மார்னிங்காக ஆக்க முடியுமா?